Hi friends, it's me PSK. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் பைலட். ஸோ எப்படி வந்து ட்ரோன் பைலட்டாக ஆகலாம் அப்படிங்கிறத விட இப்போ ட்ரோன் பைலட்டுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரோன் பைலட் எப்படி ஆகிறது, அது ஆனால் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா, அது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ சேலரி வரும், இப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் நம்ம அதுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கா இல்லையா, ட்ரோன் பைலட்டுக்கான ஸ்கோப் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா வரும் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ட்ரோன் பைலட்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட் செக்டாருக்கு மட்டுமே இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து தாக்குதல் நடத்தும் போதோ இல்லை மற்ற சில தேவைகளுக்காகவோ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ட்ரோன்ஸுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது கவர்மெண்ட் விழா நடத்துகிறாங்க, அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை வச்சு நிறைய சாகசங்கள் வந்து இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளோட இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரோன் பைலட்ஸுங்கிறது தேவை. ஓகேவா? நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிஎல்ஐ இந்த ஒரு திட்டம் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. ஸோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரிலே வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து நிறைய வந்து மேனுஃபேக்சரிங்கிறது ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரோன் பைலட்டாக பார்த்தீங்கன்னா யார் எதுவுமே பெரிய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு +2 முடிச்சிருந்தால் மட்டுமே போதும் ட்ரோன் பைலட்டாக வந்து பயிற்சி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே +2 முடிச்சிருந்தால் மட்டும் போதும். எது நீ டிகிரி இந்த மாதிரி எந்த விதமான குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்ல, டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 2 or 3 months மட்டும் நம்ம வந்து இந்த ட்ரோன் பைலட்டுக்கான ஒரு இது பண்ணி ட்ரோன் பைலட்டுக்கான லைசன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி 30,000 வந்து சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரோன் பைலட்ஸ் தேவைப்படுறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது ட்ரோன் பைலட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வளர்ந்து வர துறையாக ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஜாபுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களாக வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றின ஸ்கோப்பே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருப்பாங்க. பட் +2 முடிச்சதுக்கப்புறமாவே நம்ம காலேஜ் இந்த மாதிரி போய்ட்டு சேர்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நம்ம போய்ட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வெல்வர்ஸோ ஆகிறப்ப நமக்கு அதுலேருந்து நிறைய சேலரிங்கிறது கிடைக்கும். ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சந்தேகமும் நமக்கும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த +2 முடிச்சதுக்கப்புறமா வர லீவில் ஒரு 2-3 months வந்து ஏதாவது ட்ரோன் பைலட் ஸ்கூல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்ம ட்ரோன் பைலட்டுக்கான ப்ராக்டிஸுங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்னு பார்க்காம சீக்கிரமாக பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு விரைவாக பார்த்திங்கன்னா நமக்கான வேலைங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லாத இடமே இல்லை அப்படி மாதிரி நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராமுக்கு குறைவாக இது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ்லாம் வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ 250 கிராமுக்கு மேலே ஏதாவது பொருள் வந்து ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா டெலிவரியில் ஆரம்பித்து விவசாயத்தில் ஆரம்பித்து இந்த மாதிரி எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸ் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறையவே வந்துருச்சு. ஸோ சொல்கிறது ஒன்று மட்டும்தான், நீங்கள் வந்து ட்ரோன் பைலட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ட்ரோன் பைலட் ஸ்கூல் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது எங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரோன் பைலட் பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இது ஜஸ்ட் ஒரு நியூஸில் வந்த ஒரு இதுதான். அதாவது நம்மளோட விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்ததை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.